வணக்கம் தோழிகளே, நான் உங்கள் ஜான்சி சத்யா. நம்ம லைஃப்பில் நடந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி இந்த நாளை தொடங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நான் என்னோடய வேலைகளை எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு ரங்கோலியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரங்கோலி பாருங்கள், இன்றைக்கான கோலம் இதுதான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய கிச்சன் ஒர்க்கு 5:40 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். சாம்பார் அதுவும் 1 பார்ட் வெஜிடபிள் சாம்பார் தான் வைக்க போகிறேன். எப்போதுமே நான் வந்து ஒன் பார்ட் சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். அதுக்கு இன்றைக்கி துவரம்பருப்பு, கேரட், பீன்ஸ், சவு போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்புறம் 2 ஸ்பூன் மசாலா சாம்பார் பொடி, கொஞ்சமாக காயப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் சாம்பார் ரெடி. இது நான் வந்து எப்போதுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் சாம்பார் வந்து. அப்புறமா லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன், பிங்க் வாட்டர், காலையில் குடிக்கிறதுக்காக. அந்த பக்கம் 2 விசில் சாம்பார், அவ்வளோ ரெண்டே விசில் சாம்பார் முடிஞ்சிச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக தாளித்து எடுத்துப்பேன். செம்ம டேஸ்ட்டாக வரும். ஒரு வாட்டி நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே எந்த மாதிரியான சாம்பார் வச்சாலும் சூப்பர் டேஸ்ட்டில் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா சோறு பொங்குறதுக்காக இந்த பக்கம் சாப்பாடு வைக்கிறேன் அடுப்பில். அந்த பக்கம் பால் காய்க்கிறதுக்கு வச்சுருக்கேன். பால் காய்க்கல, லைட்டாக சூடு ஏற்றி வைக்கிறதுக்கு, ஏன்னா நேற்று நைட்டே காய்ச்சி வச்சாச்சு. அப்புறமா உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி பண்ணுறேன். உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பாருக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் சாம்பாருக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் காம்பினேஷன். அதுக்கு நார்மல் ஆயில் ஊற்றிட்டு அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்க வேண்டியதான். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இருக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஆயிலே அது வந்து நல்லா வேகணும், ஊற்றின எண்ணெயிலே நல்லா வேகணும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் அப்படியே கிளறி விடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை இதுக்கு வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இந்த 3 மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், அப்புறம் வந்து சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா சீக்கிரமாக நான் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் தான். அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுவோம். இதை நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் காயப்பொடி போடுறேன். காயப்பொடி, அப்புறம் வந்து 2-3 பூண்டு பல் வந்து தட்டி வச்சுக்கணும். சும்மா தட்டி வச்சு அதை உள்ளே போடணும். ஃப்ளேவர் அட்டகாசமாக வரும், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு லைட்டாக பூண்டு பல்ல தட்டி போட்டோம் அப்படின்னா அதோட மனம் அப்படியே வீடு ஃபுல்லும் மனம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ அது உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து காலையில் மார்னிங் ட்ரிங்க்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலையில் குடிக்கிறதுக்காக. அப்புறம் வந்து இப்போ லஞ்ச் வேலைலாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஈஸியான ஒரு கிச்சடி பண்ண போகிறேன். அதுதான் சேமியா கிச்சடி. அதுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அப்புறமா கேப்சிகம், அப்புறமா ஈருள்ளி இந்த 2ம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா ஏன் சாப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் பசங்க வந்து கேப்சிகம் இருந்ததுன்னா ஐயோ கேப்சிகமா வேணான்னு எடுத்து வைப்பாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஈருள்ளியும் கேப்சிகமும் சேர்த்து வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் வந்து கேரட், பீன்ஸ், என்ன காய்கறி இருந்துச்சு, கேரட்டு பீன்ஸ் இருந்துச்சு, 2மே போட்டாச்சு. 2ம் போட்டு நல்லா கிளறிட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலருக்காக மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் வந்து சுடுதண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். சுடுதண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை வந்து கொதிக்க விடணும். சுடுதண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு
எவ்வளோலாம் அளவுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண் அளவில் தான். எவ்வளோ நம்ம தண்ணி நிறையா ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சேமியா போட்டுக்க வேண்டியதுதான், சேமியா அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சோண்டு வெண்ணெய் ஊற்றிக்கிட வேண்டியதுதான், அவ்வளோதான். இதுதான் வந்து அளவு. இவ்வளோ தான் போடணும் அவ்வளோதான் போடணுங்கிறது. இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளியை வெட்டி அப்படியே ரொம்ப பெருசாக வெட்டணும், சின்னதாக வெட்ட வேண்டாம், பெருசாக வெட்டி அப்படியே போடணும். இதோட ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ரெடி பண்ணி பாருங்கள். இது வந்து என்னென்னா சில பேர் வந்து லெமன் ஊற்றுவாங்க, லாஸ்ட்டு வந்து லெமன் புழிஞ்சு ஊற்றுவாங்க. அதை விட தக்காளி போட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் வரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் சேமியாவை போட்டுக்கலாம். சேமியா ரெடிமேடு தான், சேமியா போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், சேமியா அதிகமாக இருந்தால் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கலாம், தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் சேமியாவை போட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட இது உப்புமா கிண்ணால் அப்படி தான். இது சேமியா கிச்சடி என்ன பண்ணாலும் இதுதான், இந்த மாதிரி தான் பண்ணுறது. கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், இப்போ சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட், சேமியா கிச்சடி. அப்புறம் அதுக்கு சக்கரை வச்சு சாப்பிட்டுப்பாங்க பிள்ளைங்க. நாங்கள் எல்லாருமே சக்கரை வச்சு சாப்பிட்டுப்போம். அப்புறமா இப்போ அந்த சாம்பார் 1 பார்ட் சாம்பாருக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிட்டா சாம்பாரோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னன்னா கொஞ்சம் கெட்டும் போகாது, நல்லா சாயங்காலம் வரைக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சூடு பண்ணலைனாலும் நல்லாயிருக்கும், நுரையெல்லாம் வராது சாம்பார். நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணோம் இல்லையா, அது குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, குடிக்கலாம். அப்புறமா லஞ்ச் பாக்ஸ் ரெடி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாவது இதில் தப்பாக பேசியிருந்தேன், மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ.